சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிக கட்சி திமுகவோட கூட்டணியிலிருந்து விலக போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது சென்ற முறை 4 தொகுதிகள் விசிக அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கியிருந்தார். ஆனால் திமுகவின் கட்சி சார்பில் ஒதுக்கப்பட்டது தங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு 10 தொகுதிகள் இந்த முறை வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டிருக்காராம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதை நிராகரித்ததா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. மேலும் தங்களுக்கு 10 தொகுதிகள் தரலைன்னா கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து விலகி நாங்கள் அதிமுகவில் ஜாயின் பண்ணுவோம் என விசிக கட்சியின் தலைவர் அவர்கள் சொன்னதாக ஒரு டாக் இப்போ போய்கொண்டிருக்கு. இதனால் கடுமையாக கோபமடைந்த திமுக தலைவரின் ஸ்டாலின் 4 தொகுதிகள் தான் உங்களுக்கு தர முடியும், நீங்கள் 10 தொகுதிகள் கேட்பது நிச்சயமாக தர முடியாது, நீங்கள் எவ்வளோ ஆதரவாளர்களை வேணால் வச்சுன்னுருங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட மாட்டாது என மறுத்துட்டாராம் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் எடுத்த மிக மிக தவறான முடிவுனா அது இந்த முடிவுன்னு தான் சொல்லப்படும். ஏன்னா தமிழகத்தில் இப்போ இருக்கிற சூழல் என்னன்றது உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி கூட்டணி கட்சியுடைய விலகலை அவர் பக்கம் கொண்டு வர்றது நிச்சயமாக நல்லதல்ல. ஏன்னா இந்த முறை 2 முனை போட்டி என்பது இல்லை. அதிமுக திமுக மட்டும் இல்லாமல் டிவிகே விஜயோட டிவிகே கட்சியும் இருக்குது. ஓட்டு சதவீதத்தை டிவிகே கட்சி தான் தீர்மானிக்கும், தமிழகத்தோட முதலமைச்சரையே டிவிகே தான் தீர்மானிக்கும் என்கின்ற நிலைமை இப்போ இருக்குது. இந்த சூழலில் விசிக ஒன்று டிவிகேவோடையோ அப்படி இல்லைனா அதிமுகவோடையோ கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு பலத்த அடியாக இருக்கும். அதிமுக பாஜகவுக்கே 40 தொகுதிகள் தரும்போது விசிகாவுக்கு ஒரு 10-12 தொகுதி கண்டிப்பாக தருவாங்களா தரமாட்டாங்களா? இப்படி இருக்கும் சூழலில் மேலும் மேலும் திமுக தலைவர் அவர்கள் 4 தொகுதிகள் தான் உங்களுக்கு வழங்கப்படும் என திட்டவட்டமாக தீர்மானமாக சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்க கூட்டணியிலிருந்து விலகி தான் செல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் ஒருவேளை விசிக விலகி சென்றால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி அடைவது என்பது சாத்தியமில்லாத விஷயமாக மாற அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி அடையலைனா கண்டிப்பாக அவரோட பதவி பறிக்கப்படும், மேலும் அமைச்சரவை கலைக்கப்படும், அவரோட ராஜினாமா கண்டிப்பாக நடக்கும். இதன் மூலமாக திமுக அமைச்சர்களுடைய ஊழல் வெளியீட்டுக்கு வரும். யார் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகலாங்களோ அவங்க கண்டிப்பாக திமுகவுடைய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.